வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். மணத்தக்காளி கீரை ஒரு கட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அரைச்சிக்கிறதுக்கு தேங்காயும் ஜீரகம், பச்சை மிளகா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு வந்து ஒரு 2 கை பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் அலம்பி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, பெருங்காயம். இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் பருப்பை வந்து குக்கரில் போட்டேன். கீரையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், ஏற்கனவே தண்ணி விட்டுருக்கோம், கொஞ்சமாக விட்டுக்கலாம். அமுங்கிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். இதில் கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் மூடிட்டு இதில் வந்து ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போடுவோம். வெயிட் போட்டு சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும். நம்ம இதை வந்து கொதிச்சு ஆவி வரத்துக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக வேலை முடியணும். அதனால நம்ம வந்து கையோட அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்கோம், தேங்காய் எடுத்து வச்சு இதை சேர்க்குறேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டாச்சு. குக்கர்லேயும் வந்து ஆவி வந்தாச்சு. நம்ம வெயிட் போட்டுடலாம். போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். நம்ம வந்து வீட்டில் வந்து வேலை செய்யும் போதே கையோட கடை அடுத்தடுத்து என்னென்னு பார்த்து செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் குழம்பு, கூட்டு, கறி 3மே பண்ணிடலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிடலாம். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு விசில் வர வரைக்கும். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து ப்ரெஷர் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எப்பவுமே சமைக்கும் போது என்ன பண்ணுங்கள், எல்லா காய்கறி என்னென்ன வேணுமோ அதை முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு பண்ணிங்கன்னா நிமிஷமாக சமையல் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, கேஸும் நமக்கு வந்து ரொம்ப சேவ் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சே சமைங்க, கேஸ் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் அடங்கிட்டான்னு பார்க்கலாம். பாருங்கள், திறந்துருவோம். நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுது இதில் சேர்த்துடலாம். அரைச்சது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி விடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் கொதிக்கிற சமயத்தில் 2 பக்கம் தாளிச்சு கொட்டலாம். எண்ணெய், இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சேர்ந்து
பருப்பு கீரை எல்லாம் நல்லா சேர்ந்து கொதிச்சுட்டு நம்மளுடைய மணத்தக்காளி கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கீரை கூட்டை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.